வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸினுடைய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். எலுமிச்சை ஜூஸ் தோலில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள் சுருக்கங்களை குறைக்கிறது. வாய் துர்நாற்றத்தை எலுமிச்சை ஜூஸ் போக்கி சீரான சுவாசத்தை நமக்கு கொடுக்குது. எலுமிச்சை ஜூஸ் நுரையீரல் தொற்றுகளை குறைக்கிறது. எலுமிச்சம் பழத்தில் உடலுக்கு தேவையான விட்டமின் சி எனும் உயிர் சத்து இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியை எலுமிச்சை ஜூஸ் நமக்கு அதிகரிக்கும். குறிப்பாக எலுமிச்சை ஜூஸ் நம்ம குடிக்கும்போது சிறுநீரகத்தில் கற்கள் உருவாக தடுக்கப்படும் மக்களே. ஸோ இந்த நன்மைகள் மட்டுமே எலுமிச்சை ஜூஸ் கொண்டுள்ள இன்னும் நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை கொண்டிருக்கு. வாங்க அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலுமிச்சை ஜூஸ் ரத்த அழுத்தத்தை குறைக்கும். தினமும் நம்ம தொடர்ந்து ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம்னு வச்சுக்கலாம், எலுமிச்சையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து நமக்கு கிடைக்கும் பொழுது ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி எல்லாம் பெருக்கி அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகையெல்லாம் நமக்கு குணமாகிறோம். அதே போல ரத்த அழுத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த பிபி ப்ராப்ளம் எல்லாம் நமக்கு கண்ட்ரோல் பண்ணப்படுறதுக்கெல்லாம் நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். மேலும் எலுமிச்சை ஜூஸ்ல பொட்டாசியம் இருக்கிறதால இது மூளை மற்றும் நரம்புகளை வெகுவாக தூண்டுது. ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் ப்ரெஷர் உயர் ரத்த அழுத்தத்தை குறைச்சி பிபி ப்ராப்ளத்திலிருந்து உங்களுடைய விடுபட வைக்கிறதுக்கு, பிபியை கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கெல்லாம் எலுமிச்சை ஜூஸ் நீங்க எடுத்துக்கலாம். தினமும் ஒரு எலுமிச்சை ஜூஸ் ஒரு டம்ளர் நீங்க குடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் எடை சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைய ஆரம்பிக்கும். வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து தினமும் காலை வெறும் வயிற்றில் நீங்க குடிக்கும் பொழுது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொலஸ்ட்ரால்கள், அதாவது அந்த தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறையிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். எனவே ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு நீங்க தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸோட மஞ்சள் தூள் கலந்து பருகி வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். விரைவில் உங்களுடைய உடல் எடை குறையிறத நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. ஒரு சில மாதங்களிலே உங்களுடைய உடல் எடை சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறையும். தொண்டை வலி சரியாக இருக்கிறதுக்கெல்லாம் நீங்க தொண்டை வலி சரியாகி போறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் நீங்க எடுத்துக்கலாம். குறிப்பாக எலுமிச்சை ஜூஸ் பார்த்தீங்கன்னா வாய் கொப்பளிப்பதன் மூலமாக அந்த எலுமிச்சை ஜூஸை வச்சு தொண்டையில வலி இருக்குங்க இல்லையா, உங்களுக்கு அந்த தொண்டை வலியில எலுமிச்சை ஜூஸ் படக்கூடிய அளவுக்கு லைட்டா மிழுங்கிட்டீங்க அப்படின்னா, தொண்டையில நிறுத்திட்டு அந்த வலியை நீக்கிக்கிறதுக்கு மிழுங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தொண்டை வலி அங்கே இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கி போகிறதெல்லாம் எலுமிச்சை ஜூஸ் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிலீவ் பண்ணி தொண்டை வலி மற்றும் தொண்டை குரல்களுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கும். ஸோ கடுமையான தொண்டை வலியில் அவதிப்படுபவர்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நிவாரணம் பெறலாம். ரத்த கொதிப்பு குறைவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். எலுமிச்சை ஜூஸோடைய மற்றொரு சிறந்த பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் உங்களுடைய உடலை சோர்வடைவதிலிருந்து மீட்டு ஓய்வளிக்கும். எலுமிச்சை ஜூஸ் நமது ஸ்ட்ரெஸ் டென்ஷனை ரிலீவ் பண்ணும், அதாவது மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். ஸோ இதன் மூலமாக நமக்கு ரத்த கொதிப்பெல்லாம் குறையும். சோர்வடைவதிலிருந்து மீட்டு நமக்கு ஓய்வளிக்கும். நம்ம ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாமே ரிலீஃப் போட இருக்கலாம். செரிமான பிரச்சனை சரியாகிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். நம்மளுடைய உடல்ல செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லைன்னு வச்சுக்கலாம், உடல்ல பல வகையான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். ஸோ அந்த பிரச்சனைகள் நமக்கு மைண்டையே பார்த்தீங்கன்னா அப்செட் பண்ணிடும். எனவே தொடர்ந்து நம்ம தினமும் எலுமிச்சை ஜூஸ் ஒரு டம்ளர் எடுத்துக்கொள்ளும் போது இது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையுமே வெளியே கொண்டு வந்துறதால செரிமான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. நச்சுத்தன்மைகள்லாம் நமக்கு உடல்ல இருந்து நீக்கப்படுறதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் வராமல் தடுத்து மேம்பட்ட செரிமான அமைப்பை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கெல்லாம் நம்ம தொடர்ந்து ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். மூட்டு வலி குணமாகிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். தொடர்ந்து தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா மூட்டு வலி பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். மூட்டு வலியாக இருக்கட்டும் அல்லது கடுமையான எலும்பு சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே அந்த வலிகள் எதுவுமே இல்லாமல் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். நம்ம எலுமிச்சை ஜூஸ் இருக்கும். ஸோ தொடர்ந்து ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது இந்த மாதிரி மூட்டு வலியெல்லாம் நமக்கு அதுல விடுபட்டலாம். மூட்டு வலி வராமலும் தடுத்துக் கொள்ளலாம். பிஹெச் அளவுகள் சரிசமமாக நம்மளுடைய உடல்ல இருக்கும். ஸோ பிஹெச் அளவுகள் சார்ந்த எந்த விதமான பிரச்சனையுமே ஏற்படாமல் இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். நம்முடைய உடல்ல அல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில ஒரு சமநிலையை ஏற்படுத்துறதுல எலுமிச்சை ஜூஸ் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. உடல்ல அமில பண்புகள் அதிகரிக்கும் போது நமக்கு உடல்நல குறைவுகள் ஏற்படும். ஸோ அப்போ எலுமிச்சை ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அந்த அல்கலைன் பண்புகள் நம்மளுடைய உடல்நல குறைவை நமக்கு நீக்கிடும். ஸோ பிஹெச் அதோடைய அளவுகள்ல எந்த விதமான ப்ராப்ளமே நமக்கு இருக்காது. கல்லீரல் பிரச்சனை தீர்க்கப்படுவதற்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம்.
குறிப்பாக எலுமிச்சை ஜூஸ் வந்து கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை அழிக்கிறோம். இதனால் கல்லீரல் சுத்தமடைவது மட்டும் இல்லாமல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விரைவில் நம்ம தீர்வு பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நமக்கு கொலஸ்ட்ரால் இருக்குங்க இல்லையா, அதிகமான கொழுப்புகள்லாம் கல்லீரலில் தான் சேர ஆரம்பிக்கும். அது மாதிரி சேர்ந்துச்சுன்னா அது கல்லீரலில் வந்து பாதிப்படைய செய்யும். அதனால் கல்லீரல் பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கெல்லாம் எலுமிச்சை ஜூஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளையும் அழித்துக்கலாம், கல்லீரலை சுத்தமடைய வச்சுக்கலாம், கொலஸ்ட்ராலையும் நம்ம கண்ட்ரோலாக பண்ணிக்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனை சரியாவதற்கு எலுமிச்சை ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாம். கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனை, சீரற்ற குடல் இயக்கம் பிரச்சனைகள் அவஸ்தைப்படுபவர்கள்லாம் தொடர்ந்து தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கும்போது அவங்களுக்கு விரைவில் நன்மை கிடைக்கும். தினமும் அந்த எலுமிச்சை ஜூஸ் அவங்க பருகி வந்தாங்க அப்படின்னா செரிமானம் உங்களுக்கு ஏற்கனவே மேம்பட ஆரம்பிக்கும். அப்போ அந்த கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனை வந்து உடனடி நிவாரணம் அவங்க வந்து பெறலாம். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற அஜீரணம் சார்ந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் அவதிப்படுபவர்கள்லாம் தொடர்ந்து எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம். குறிப்பாக வந்து யாரெல்லாம் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம். உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் நீரிழிவு வியாதியால் அவதிப்படுபவங்க, இவங்க எல்லாமே தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸாக அவங்களுக்கு போதுமான அளவுக்கு குடிக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த உடல் பருமனோ அல்லது கொலஸ்ட்ராலோ அது நீரிழிவோ எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கியூர் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராப்ளத்துலேருந்து விடுபட்டுலாம். சைடு எஃபெக்ட் எல்லாமே உடல் எடையெல்லாம் குறைச்சிக்கலாம். வயிற்று வலி, வயிற்று உப்புசம், நெஞ்சு எரிச்சல், கண் வலி இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒப்பற்ற சாராக எலுமிச்சை ஜூஸ் வந்து விளங்குது. கிருமி நாசினியாக எலுமிச்சை ஜூஸ் இருக்குது. பொட்டாசியம் சத்தும் எலுமிச்சை ஜூஸில் இருக்குது அப்படின்னால இது ஒரு ஆன்டிபயோட்டிக்காக செயல்படும். உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்கலாம் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கும்போது நலம் பெறலாம். அதாவது ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் பிரஷர் வந்து கண்ட்ரோல் ஆகிறதுக்கெல்லாம் எலுமிச்சை ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். சிறுநீர் அடைப்பு நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு விலகும். உடல் நச்சுக்களை வந்து எலுமிச்சை ஜூஸ் வெளியேற்றும். உடலினுடைய தற்காப்பு சக்தி எலுமிச்சை ஜூஸால் தான் உங்களுக்கு பெருகும். கடல் உப்பினால் உப்பிய உடம்பு எலுமிச்சை ஜூஸால் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கட்டழகு மேனி உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த உப்பிய மேனி எல்லாம் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். உங்களுக்கு கட்டழகு மேனி திரும்ப கிடைக்கிறதுக்கெல்லாம் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். காரணம் எலுமிச்சை ஜூஸ் வந்து கனிகளிலே மதியுக மந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குணத்தை கொண்டு இருக்கு. எலுமிச்சை ஜூஸை நம்ம தொடர்ந்து தினமும் எடுத்துக்கொள்ளும் போது பித்தத்தை அது போக்கும், தலைவலியை தீர்க்கும், மலச்சிக்கலை விளக்கும், தொண்டை வலியை போக்கும், வாந்தியை நிறுத்தும், காலரா கிருமிகளை ஒழிக்கும், பல் நோய்களை குணப்படுத்தும், சரும நோய்களை குணப்படுத்தும், டான்சலை தடுக்கும், விஷத்தை முறிக்கும், வாய்ப்புண்ணை ஆற்றும், தேல் கடிக்க உதவும், மஞ்சள் காமாலையை நீக்கும், வீக்கத்தை குறைக்கும், வாயுவை அகற்றும், பசியை உண்டாக்கும், விரல் சுற்றிற்கு உதவும், யானைக்கால் வியாதியை குணப்படுத்தும். எலுமிச்சம் பழம் நீரிலும் காற்றிலும் ஏற்படக்கூடிய கதிரியக்க அபாயத்தை தடுக்கக்கூடிய ஆற்றலை எலுமிச்சம் பழத்தினுடைய தோல் இருக்கக்கூடிய ஃபியோஃப்ளவின் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு இருக்கு. தினமும் எலுமிச்சம் பழத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம், எலுமிச்சை ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கதிரியக்கத்தை தாங்கி நம்மளால தப்ப முடியும். புற்றுநோய்க்காரர்களுக்கெல்லாம் எக்ஸ்ரே சிகிச்சையால் ஏற்படக்கூடிய கதிரியக்க தீங்கை வந்து எலுமிச்சை ஜூஸ் தான் தடுக்குது. விளையாட்டு, ஓட்டப்பந்தயம், கடுமையான வேலை இது எல்லாத்திலுமே ஏற்படக்கூடிய களைப்பை நம்ம நீக்கணும். அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாத்தையுமே நம்ம ரிலீவ் பண்ணிட்டு உடனடியாக நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிடணும், புத்துணர்ச்சி ஆகிடணும். எனர்ஜி வேணும் அப்படின்னா ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்து உடனே கடித்து அதோடைய ஜூஸை நம்ம குடிச்சிடலாம். அல்லது அதை பிழிஞ்சு சர்க்கரை போட்டு சாப்பிட்டாலுமே நம்மளுடைய உடலுக்கு உடனடி எனர்ஜி தெம்பு ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போது எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் உடனே நம்மளுடைய உடல் வந்து பூஸ்ட் அப் ஆகிறதுக்கு, எனர்ஜியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கிறது நமக்கு உதவிகரமாக இருக்கும். உண்ணாவிரதம் இருந்து முடிக்கிறவங்களாம் மீண்டும் உண்ணும் போது எலுமிச்சம் பழ ஜூஸை எடுத்துக்கிட்டு தான் அடுத்தடுத்த உணவு வந்து எடுத்துக்குவாங்க. அது எப்போது ஏன் அப்படின்றத நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அது அஜீரண பிரச்சனைகள் ஏற்படுவதை முன்னாடி தடுக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. நீண்ட நேரம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாம இருக்கிறதால அமிலங்கள் வந்து அவங்களுடைய உடலில் வந்து சுரக்க ஆரம்பிச்சிருக்கும். இப்போ உடனே அவங்க சாலிட் ஃபுட் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு அஜீரண பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு லிக்யூட் ஃபுட் எடுப்பாங்க. அதுக்காக எலுமிச்சை ஜூஸ் அவங்க எடுத்துக்கொள்ளும் போது அஜீரண பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கும். எலுமிச்சை ஜூஸ் எடுத்துட்டதுக்கப்புறம் அவங்க மற்ற உணவுகளை சாப்பிடும்போது அவங்களுக்கு அஜீரணம் சார்ந்த பிரச்சனையோ செரிமானம் சார்ந்த பிரச்சனையோ வரவே வராது. இதனால தான் உண்ணாவிரதம் இருந்து முடிக்கிறவங்கலாம் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துட்டதுக்கப்புறம் மற்ற உணவுகளை சாப்பிட போகிறாங்க. ஸோ இது போல் நிறைய மருத்துவ நன்மைகள் எலுமிச்சை ஜூஸில் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய சரும அழகை வந்து மேம்படுத்தல தொடங்கி உடல் ஆரோக்கியத்தையும் ஆரோக்கியமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மேம்படுத்தி கொண்டே இருக்கிறதுக்கெல்லாம் எலுமிச்சை ஜூஸை தினமும் ஒரு டம்ளர் எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கோங்க. நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.